जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। साईनाथ महाराज के जय। अखिलांड कोटि ब्रह्मांड नायक राजातिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। पंढरीनाथ विठ्ठल भगवान की जय। श्री भगवत्पाद रामानुज महाराज की जय। आदि शंकराचार्य स्वामी की जय। எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால் இன்றைக்கி நம்ம பாபாவினுடைய எங்கும் நிறைந்த தன்மை பகுதி 3 நம்ம இப்போ அனுபவிக்க போகிறோம். வாஸ்தவத்தில் ரொம்ப அற்புதமான விசேஷங்கள் நிறைந்த நம்மளுடைய பாபாவினுடைய எங்கும் நிறைந்த தன்மையை நம்ம இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்றைய நாள் என்ன நாள் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்றது அடியனுடைய ஒரு கேள்வி. இன்றைய நாள் ரொம்ப விசேஷமானது. காஞ்சி மகா பெரியவாளை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் இந்த பாரத பூமியில் இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணார், ஒரு வேண்டுகோள் விடுத்தார். என்ன தெரியுங்களா? எல்லாரும் தீபாவளி கொண்டாடுறோம், எல்லாரும் பொங்கல் கொண்டாடுறோம், எல்லோரும் தசரா கொண்டாடுறோம். இந்த தேசத்தில் நம்ம இந்து தர்ம பிரகாரம் கொண்டாடக்கூடிய அனைத்து விதமான கொண்டாட்டங்களுக்கும் காரணமாக இருந்த ஒருத்தரை யாரும் கொண்டாடுறதே இல்லை அப்படின்னு அவர் வருத்தப்பட்டார். இந்த பாரத பூமியினுடைய உயிர் மூச்சாம் அவர். அந்த சுவாமி ஒருத்தர் இல்லை அப்படின்னா இந்த பாரத தேசம் மூழ்கி போயிருக்குமா. 2 பேரை சொல்றார் அவர். அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு, அதாவது பிறந்த நாள்னு சொல்லக்கூடியது அவங்களாம் பெரியவங்க, மகான். ஜெயந்தி உற்சவம் அப்படின்றது அர்த்தமாகும். 2 மகான், அதாவது இன்னைக்கு 2 மகான்களுடைய ஜெயந்தி உற்சவம் சேர்ந்து வந்திருக்கு. எல்லாரும் நல்லா கொண்டாட்டங்களை கொண்டாடுறோம். ஆனால் இந்த மகானை யார், இத்தனைக்கு அடிப்படையாக இருந்த அந்த மகானை யார் கொண்டாடுறதில்லையேன்னு வருத்தப்பட்டார் மகா பெரியவா. அப்படிப்பட்ட மகான் ஆதி சங்கராச்சாரியார். அவருடைய ஜெயந்தி உற்சவம் இன்றைய நாள் அவருடைய அவதார தினம் அப்படின்றது அர்த்தம். அது மட்டுமல்ல, சைவத்தில் இருக்க சைவம், வைணவம், சாக்தம், அம்பாள் வழிபாடு, முருகன் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, இந்த மாதிரி 5 விதமான வழிபாட்டை இந்த தேசத்தில் பிரித்து கொடுத்ததே அந்த மகான் தான். யாரு? ஆதி சங்கராச்சாரியார். அவர் தான் எண்ணற்ற விசேஷங்களுக்கு காரணமானவர். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு உத்தமமான மகானுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. சைவ சம்பிரதாயத்தை இருக்கக்கூடிய நம்ம ஆதி சங்கராச்சாரியார், அதை போல வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த பகவத் ராமானுஜ பெருமானுடைய அவதார தினமும் இன்னைக்கு தான். இந்த 2 மகான்களுடைய புனிதமான தினம், பிறந்த அவதார தினம் இன்றைக்கு தான். அதை யாரும் கொண்டாடுறதில்லை அப்படின்னு மகா பெரியவா ரொம்ப வருத்தப்படுறார். நம்ம பாபா கூட சாயி சச்சரிதத்தில் ஒரு அத்தியாயத்தில் நானா சாஹேப் சாந்தோர்கர் நினச்சிக்கிட்டார், பாபாக்கு என்ன சம்ஸ்கிருத மொழி தெரிய போகுது, வடமொழி தெரிய போகிறது, அவர் 4 வீட்டில் பிக்ஷை எடுத்து சாப்பிடக்கூடிய ஆளாச்சு அப்படின்னு பாபாவுடைய ஞானத்தையே புரிந்து கொள்ளாத நானா சாஹேப் சாந்தோர்கர் முணுமுணுக்கிறார் வாயால். இப்போ பாபா கறி என்னையா வாயில் என்ன முணுமுணுக்கிறிய, என்ன முணுக்கிற கேட்கும்போது, நான் பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாபா, அப்படியா? பகவத்கீதையா? என்ன ஸ்லோகம் சொல்லு அப்படின்னார். அப்போதான் தத்விதி பிரணிபாத்தேன அந்த ஒரு உபதேசத்தை எடுத்து சொல்லும் பொழுது, இதுக்கு உனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். அர்த்தமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது பாபான்னாராம். அர்த்தம் நான் சொல்லட்டுமான்னாராம் பாபா. அதில்
ஆதிசங்கராச்சாரியார் அதுக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறதாவும் நானா சாஹேப் சாந்தோர்கர் சொல்லியிருக்கார். அப்படின்னா பகவத்கீதைக்கு பாஷ்யம் அப்படின்னா விளக்க உரைன்னு அர்த்தம். அந்த விளக்க உரை எழுதாத மகான்களே கிடையாது பகவத்கீதைக்கு. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மகான் ஆதிசங்கராச்சாரியார், பகவத் ராமானுஜ பெருமான். இந்த இரண்டு மகான்களும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய பாரத தேசம் அழிஞ்சு போயிருக்கும். இதுல மூன்றாவது மகான் ஒருத்தரை சேர்த்துக்கலாம், சமர்த்த ராமதாசர். அதாவது முகமதிய படையெடுப்புகள்ல இந்த பாரத தேசமே மூழ்க போயிட்டு காணாம போயிட்டு. இப்படி காணாம போன இந்த இந்து தர்மத்தை மகாராஷ்டிரா மண்ணை சார்ந்த சத்ரபதி வீர சிவாஜி கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாராஷ்டிரா மன்னன் சத்ரபதி சிவாஜி, அவரை கொண்டு சமர்த்த ராமதாசர் இந்த தேசத்துல இந்து தர்மத்தை ஸ்தாபிச்சார். சத்ரபதி வீர சிவாஜி நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான கோவில்கள் எல்லாம் பாதுகாத்திருக்கார். ஸ்ரீரங்கத்து கோயிலை பாதுகாத்ததும் அவர் தான். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய ஆலயத்தையும் ரட்சணை பண்ணது அந்த மகாத்மா தான். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மகான்களுடைய அந்த புண்ணிய தினத்தில், அவதார தினத்தில் அவர்களையும் நினைத்து கொண்டு அந்த மகான்களுடைய சொரூபமாகவே இருக்கக்கூடிய நம்ம குருநாதனுடைய திருவடி, சாய்நாதனுடைய திருவடியையும் நம்ம நினைத்து கொண்டு வணங்கி கொண்டு அவர்களுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கும் கிடைக்கணும் அப்படின்றதையும் வேண்டிக் கொண்டு நம்ம இந்த பகுதியை நம்ம இப்போ அனுபவிக்க போகிறோம். அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பகவத் ராமானுஜருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, திருமந்திரத்தில் திருமந்திரம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். திருமந்திரம் சொல்லக்கூடியவர் திருமூலர்னு உயர்ந்த மகான். அவர் திருமந்திரத்தில் 412வது திருமந்திரத்தில் தானே திசையோடு தேவருமாய் நிற்கும், தானே உடலுயிர் தத்துவமாய் நிற்கும், தானே கடல்மலை யாதியுமாய் நிற்கும், தானே உலகில் தலைவனுமாமே அப்படின்னு அவர் பாடியிருக்கார். திருப்பி சொல்றேன், தானே திசையோடு தேவருமாய் நிற்கும், தானே உடலுயிர் தத்துவமாய் நிற்கும், தானே கடல்மலை யாதியுமாய் நிற்கும், தானே உலகில் தலைவனுமாமே. அப்படின்னா பரபிரம்மே திசைகளாகவும் அவற்றை காப்பவராகவும் இருக்கின்றார். இறைவனே உடலாகவும் உயிராகவும் அதில் செயல்படும் பஞ்சபூத தத்துவமாகவும் இருக்கிறார். இறைவனே இயற்கை சொரூபமாகவும் மலை மற்றும் கடலாகவும் காணப்படுகிறார். இந்த பிரபஞ்சத்தின் அனைத்திலும் இருக்கும் பரபிரம்மே அனைத்திற்கும் தலைவன் ஆவார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அடியன் அடிக்கடி ஒரு இதுல சொல்வேன், பஞ்சமகா பூதமாகி சூரியனாகி சந்திரனாகி ஜீவாத்ம வடிவமையன யாதுமாகி நீக்கமர நேர்ந்திருக்கின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் அப்படின்றத அடியன் சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாரும் கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் இந்த திருமந்திரத்தை இப்படி ஒரு பாடல் இருக்குன்றது அடியனுக்கு தெரியல. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு அடியவர் அனுப்பிச்சு வச்சார். சரி பரவாயில்ல, இன்னைக்கு பேசுறதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்லோகம் வந்துட்டேங்கிறத எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதாவது இந்த திசைகள் அனைத்துமா இருக்கிறது அந்த ஒருத்தர் தான். திசைகள் அனைத்துமாக இருக்கிறது அந்த ஒருத்தர் தான். பாபாவினுடைய எங்கும் தன்மையை நம்ம இப்ப கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். பாபா சொல்லக்கூடிய பரம்பொருள் அதுக்கு உருவமோ நாமமோ அல்லவே அல்ல. பாபான்னு சொல்லக்கூடிய சுவாமி நமக்காக ஒரு வடிவம் தாங்கி வந்திருக்காரே தவிர இப்ப நம்ம வழிபாடு செய்யக்கூடிய பாபாவினுடைய ரூபம் உண்மையான ரூபமே கிடையாது. அப்ப பாபாவுடைய உண்மையான ரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தரிசிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அகம்பாவம் சொல்லக்கூடிய உயர்ந்ததான அழிக்கவே முடியாத அகங்கார தன்மையை விடணும். ஒண்ணு நான் சொல்றோம் இல்லையா, அது என்னுடையது என்னுடையதுன்னு குதிக்கிறோம் இல்லையா, அது இது எல்லாத்தையுமே என்றைக்கு நம்மளுடைய மனசுல இருந்து நீங்குதோ அப்பதான் அந்த ஆத்ம பிரகாசமான ஜோதியை நம்ம தரிசிக்க முடியும். வள்ளலார் வழிபாட்டுல
ஜோதியைத்தான் நமஸ்காரம் பண்றாங்க, ஜோதியைத்தான் வணங்குறாங்க, ஜோதியை கொண்டாடுறாங்க. ஏன் அப்படின்னா வாஸ்தவத்துல அந்த ஜோதி தான் பரபிரம்மஸ்வரூபம். அப்ப நம்ம பாபாவுடைய உண்மையான ரூபத்தை பத்தி பாபாவே சொல்லியிருக்கார் இல்லையா, நீ என்னுடைய ஒளியை காண வேண்டுமானால் அகங்காரமற்றவனாகவும் பணி உள்ளவனாகவும் பண்பாடு உள்ளவனாகவும் இருந்து கொண்டு என்னுடைய திருவடியை கத்தின்னு வாழணும்னு சொல்லியிருக்கார் பாபா. அப்ப பாபா தன்னையே தான் ஒரு ஒளி சொரூபம்ன்றத பாபா சொல்லியிருக்கார். இந்த பஞ்சமகா பூதங்களாலான சொரூபம் நான் அல்லங்கிறத பாபா தெளிவா சொல்லியிருக்கார். ஆனா நம்ம ஏன் வணங்கிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஏன் தியானிக்கிறோம், நம்ம ஏன் அபிஷேகம் பண்றோம், ஆராதனை பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு லயமாகறதுக்காக அந்த ரூபத்தை பாபா விட்டுட்டு போயிருக்காரே தவிர வாஸ்தவத்துல பாபான்னு சொல்லக்கூடிய சொரூபமானது நிர்குணமான சொரூபத்தோடையும் இருக்கும், சகுணமான சொரூபத்தோடையும் இருக்கும், நிர்குணமான அரூபமாவும் அது இருக்கும், எல்லாமாவும் இருக்கக்கூடியது. பாபாவை ரூபத்தோட பார்க்கணும்னு நினைச்சா ரூபத்தோட தரிசனம் தருவார். ரூபமே இல்லாம நமக்குள்ள அந்தராத்ம சொரூபமா நிர்குணனா தரிசிக்கணும்னா நிர்குணனாவும் தரிசிக்கலாம் அந்த சுவாமிய. புரியுதுங்களா? ஆகையினால அதே சுவாமி தான் எங்கும் நிறைந்த எல்லா திசையிலையும் இருக்கக்கூடிய சுவாமியாக நம்ம குருநாதர் இருக்கார். மேற்கொண்டு இந்த தேசத்துல நம்ம பார்க்கக்கூடிய பஞ்சமகா பூத தத்துவத்துல ஏகத்துவ ஸ்வரூபமா நம்ம குருநாதர் தான் இருக்கார். கடல் முழுக்க அந்த சுவாமியினுடைய தேஜஸ் தான், மலை முழுக்க அந்த சுவாமியினுடைய சொரூபம் தான். இந்த பிரபஞ்சத்துல அந்த ஒரு சொரூபத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. அதுதான் உயர்ந்த தியானம். சூரியனா இருக்கிறது அவருடைய ஒரு கண், சந்திரனா இருக்கிறது அவருடைய ஒரு கண். இந்த இரண்டு கண்களுமே சூரியன் சந்திரன். புரியுதுங்களா? இப்ப பாபா இந்த பிரபஞ்சத்துக்கே நாயகன், இந்த பிரபஞ்சத்துக்கே ஆத்மஸ்வரூபமா இருக்கார். புரியுதுங்களா? பாபா தன்னுடைய சாயி சச்சரத்துல அடிக்கடி சொல்வார் என்னன்னா, நானே தான் எல்லாமாவும் இருக்கேன், என்னுடைய திருவடியை பிடித்து கொண்டவனை மாயை ஆட்டி உழுக்காதுன்னு இருக்கார். என்னை மறந்தவனை மாயை ஆட்டி உழுக்குன்னு வேற சொல்லியிருக்கார். நேற்று ஒரு அம்மா ஃபோன் பண்ணி, சாய்ராம், நான் ஆரம்பத்தில் பாபாவை நல்லா உருக வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன், என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்போ ரீசெண்டாக எனக்கு பாபாவை அவரை வணங்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கும்பிட்றதுக்கு முடியல, ஆனால் அவர் இருக்காரா இல்லையாங்கிறதே எனக்கு டவுட்டாக இருக்கா. நான் இந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன், ஆனால் இதுக்கு முன்னாடி நான் இருந்த பக்தியே வேற, இப்போ எனக்கு அந்த பக்தி இல்லை, காணா போயிட்டு, நான் என்ன பண்ணுறது சாயி அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், அதுக்கு காரணமும் பாபா தாம்மா. பாபான்னு சொல்லக்கூடிய குருநாதர் நம்மளை நினைச்சாதான் அவரை நம்ம நினைக்க முடியும். அதாவது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவருடைய அருள் இல்லாம அந்த சுவாமியை நினைக்கவே முடியாது, அனுபவிக்கவே முடியாது. ஏன் வீட்டு பூஜரம்குள்ள போய் பாபா முன்னாடியோ பூஜரம்குள்ளையோ எந்த சுவாமிக்கும் ஒரு பூ கூட வைக்கணும்னா அந்த பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய சுவாமிகளுடைய குருநாதர்களுடைய அனுகிரகம் இல்லாம உங்க வீட்டு பூஜை ரூம்குள்ளேயே போக முடியாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க உங்க வீட்டில தான் இருக்கீங்க, உங்க வீட்டுக்குள்ளதான் பூஜை ரூம் இருக்கு. பூஜை ரூம் பக்கம் போலாம் வரலாம், ஆனா பூஜை ரூம்குள்ள போகணும்னா அந்த சுவாமியுடைய அனுகிரகம் இருக்கணும். ஒரு தீப்பெட்டி எடுத்து அதை அழகா தீட்டி ஒரு தீபம் ஏற்றணும்னாலும் அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கணும். ஸோ ஒன்னொன்னுக்கும் தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கணுங்கிறதான் அடியேன் பாபாவின் எங்கும் நிறைந்த தன்மையை பற்றி அடியேன் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? அந்த விதத்துல பகவத் ராமானுஜருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு புனிதமான விஷயத்தை பத்தி நம்ம அனுபவிச்சுட்டு பாபாவினுடைய அற்புதத்தை நம்ம மேற்கொண்டு அனுபவிக்கலாம். தெய்வத்தினுடைய பகவானுடைய எங்கும் நிறைந்த தன்மையை இப்ப அடியேன் சொல்லக்கூடிய ஒரு கதை மூலமா நீங்க நல்லா தாராளமா உணரலாம். ரொம்ப அற்புதமான கதை, கேட்டீங்கன்னா கண்ணில் தாரதாரியா தண்ணி வரும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான கதை. பகவத் ராமானுஜர் வாழ்ந்த நூற்றாண்டு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, 1000 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடின்னு வைங்கல மனசுல. அப்படி வாழக்கூடிய மகான் இருக்கக்கூடிய சேத்திரம் சென்னையில் இருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சொல்லக்கூடிய ஊர். பெரும்புதூர்னு சொல்லுவாங்க. ஸ்ரீபெரும்புதூர்ல தான்
ஆதிசேஷனுடைய அவதாரமான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் படுத்திருக்கார் இல்லையா பார்க்கடல் ஆதிசேஷன் மேல, ஒரு பாம்பு மேல. அந்த பாம்பு ஒரு அவதாரம் எடுத்தது. அந்த அவதாரம் தான் பகவத் ராமானுஜ அவதாரம். அப்படி அந்த பகவத் ராமானுஜ அவதார காலத்துல அங்க இருக்கக்கூடிய வைஷ்ணவ கோவில்களுக்கெல்லாம் போகிறதுக்கு சில பேருக்கு அனுமதி இருந்தது, பல பேருக்கு அனுமதி கிடையாது. கோயிலுக்குள்ளேயே போகக்கூடாது அப்படின்றது ஒரு நியமமா இருந்தது அந்த காலத்துல. எட்டி கூட பார்க்க கூடாதான் கோயிலை, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அப்போ ஒரு சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கான், எட்டி எட்டி பார்த்துருக்கான். அவன் உள்ள வரக்கூடாதுன்றது நியமம். அவனை பார்த்த இந்த இளம் பால வயதான ராமானுஜர் தோல் மேல கையை போட்டு கோயிலுக்குள்ள விட்டு போயிட்டார். கோயிலுக்குள்ள காலடி வச்சா முடிஞ்சது கதை, ஊரே ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்ப எதையும் எதிர்க்கக்கூடிய இந்த தேசத்துல புரட்சி செய்த ராமானுஜர் சிறு வயதுல அந்த குழந்தைய உள்ள கூட்டு போனதுனால அவருடைய குடும்பத்தையே ஒதுக்கி வச்சுட்டாங்க அந்த ஊர் ஜனங்க, அந்த ஊர் பஞ்சாயத்து. அவங்களுடைய அம்மா அப்பா அங்க இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் மேல அவ்வளோ பக்தி. பெருமாளுக்கு டெய்லி நைவேத்தியம் பண்றது வழக்கம். பெருமாளுடைய உற்சவத்துல எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்றது அவங்க அம்மா அப்பா தான். ராமானுஜரும் சேர்ந்து அந்த குடும்பமே அந்த ஆதிகேசவ பெருமாளுக்கு கடன் பட்டதாகவும் அடிபணிந்து சேவை செய்யக்கூடிய கைங்கரியதாரியாகவும் இருந்த ஒரு அற்புதமான குடும்பம். ஒரு பெரிய மகா அவதார புருஷர் ஒரு குடும்பத்துல அவதாரம் பண்ணியிருக்காருன்னா அவங்க அம்மா அப்பாவுடைய பக்தி சொல்லவா வேணும்? எவ்வளவு பக்தி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சனத்துக்கு சனம் பெருமாளை சிந்தனை பண்ணிக்கிட்டு மனனம் பண்ணிக்கிட்டு ஸ்மரணை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சமைக்கும் போதும் குளிக்கும் போதும் எங்கேயாவது நடந்து போகும்போதும் என்ன யோசனை பண்ணாலும் அது பெருமாள் சிந்தனையாவே இருக்குமா. அப்படி வாழ்ந்த ஒரு குடும்பம் ராமானுஜர். இது ஏதோ தெய்வ விளையாட்டு, அந்த விளையாட்டை தான் இப்ப அடியேன் சொல்றேன். அப்படி அந்த காலத்திலையும் பாலிடிக்ஸ் இருந்திருக்கு. ராமானுஜர் மேலையும் பொறாம கொண்டவர்கள் அதிக பேர், அவங்க அம்மா அப்பா மேலையும் பொறாம கொண்டவர்கள் பல பேர். அந்த கோவில்ல வேலை பார்க்கிறவங்களே பொறாம கொண்டு இருந்திருக்காங்க. சமய சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாச்சு இல்லையா ராமானுஜருடைய குடும்பத்தையே. அப்ப அந்த ஆதிகேசவ பெருமாள் கோவிலுடைய உற்சவம் ஒண்ணு வருது. அந்த உற்சவம் வரும் பொழுது அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன முடிவு பண்றாங்கன்னா, புறப்பாடாகணும் சுவாமி. எங்கிருந்து? ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஒவ்வொரு கிராமத்தின் வழியா பெருமாளை வந்து பல பேர் உள்ள வந்து பார்க்க முடியாது. பெருமாள் அவங்களாம் எப்ப பார்க்கலாம்னா, பெருமாள் புறப்பட்டு உற்சவ மூர்த்தியா அர்ச்சாவதார மூர்த்தியா உள்ள மூலஸ்வரூபம் இருக்கும். உள்ளுக்குள்ள மூலஸ்வரூபத்துக்கு பக்கத்திலேயே உற்சவ மூர்த்தின்ற பேர்ல சுவாமி இருப்பார். அவரு எப்பயாவது திருவிழா கோலத்துலதான் வெளியிலேயே வருவார். அப்படி வெளியில வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, ராமானுஜருடைய வீட்டு முன்னாடி மட்டும் நிக்க கூடாது இந்த பெருமாள். இந்த பெருமாள் ராமானுஜர் வீட்டு முன்னாடி மட்டும் நிக்க கூடாது, மீது எல்லா வீட்டுக்கும் போலாம், அந்த வீட்டுல அர்ச்சனை பண்ண கூடாதுன்றது ஆணை. அதுக்கு முன்னாடி கோவிலுடைய விசேஷம் நடக்கிற காலத்துல அவங்க அம்மா அப்பா, ராமானுஜருடைய அம்மா அப்பா சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை. என்ன காரணம்னா, நம்மள மாதிரி நிறைய கவலைகளை டென்ஷனை ஏத்திக்கிட்டு நமக்கு நம்மளே ஏத்திக்கிட்டு எனக்கு அது கிடைக்கலையே இது கிடைக்கலையே அதனால பசி பட்டினியா இருக்கிறது இல்ல. பெருமாளை பக்கத்துல இருந்து போய் பார்க்க முடியலையே, பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ண முடியலையே, பகவானை கண்டருளை பண்ண முடியலையே, பகவானை பார்க்க முடியலையென்ற தவிப்புல இருக்காங்க. ஒரு விதமான ஏக்கத்துல இருக்காங்க, விரக பாவத்துல இருக்காங்க. அப்படி இருக்கிற நேரம் அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அது தெரிஞ்சிருக்காதா? எங்கும் நிறைந்த தன்மை கொண்ட பகவானான ஆதிகேசவ பெருமாளுடைய உள்ளத்துல, ஐயோ நம்ம பண்ண லீல மூலமா அந்த குடும்பம் இப்படி ஒதுங்கி இருக்கே, அந்த ஒதுங்கி இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணணும். அந்த அனுகிரகத்தின் பேர்ல அழியாத புகழ் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு பெருமாள் சங்கல்பம் பண்ணிக்கிட்டாராம். பெருமாள் சங்கல்பம் பண்ணிக்கிட்டாராம். அந்த சங்கல்பம் தான் இப்ப நடக்க போறது. அடியேன்னு சொல்றேன். சுவாமி கோவிலேருந்து புறப்பட்டாச்சு. ஒவ்வொரு வீட்லையும் நின்று வரார். ராமானுஜர் வீடு 7வது வீடு. ராமானுஜ சுவாமியோடைய வீடு 7வது வீடு. 1ஆம் நம்பர் வீடு வந்தாச்சு, 2ஆம் நம்பர் வந்தாச்சு, 3ஆம் நம்பர் வீடு வந்தாச்சு, 5 வந்துச்சு, 6 வந்தாச்சு. அடுத்த வீடு ராமானுஜருடைய வீடு தான். அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லியாச்சு, பட்டாச்சாரியர்கள் என்னன்னா, ராமானுஜர் வீட்டு வாசல மட்டும் நிக்க கூடாது அப்படின்னு ஆணை வருது. எப்படியாவது சுவாமியை சீக்கிரம் தூக்கிட்டு போகணும்ட்டு
அங்க இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க, நகலான்னு எண்ணம் கொண்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பயங்கரமான புயல் மாதிரி இடி மலை, இடி இடிக்குது. ஆஹா, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலையே. ஊர் மக்கள் கூடியிருந்தவங்க எல்லாம் அவங்கவுங்க ஒதுக்குப்புறத்துல ஓடிட்டு இருக்காங்க. சுவாமி தூக்குன ஆளுங்க எல்லாருமே என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியல. பட்டாச்சாரியர்கள் எல்லாம் பதறி போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மின்னல் இடிக்குது, இடி இடிக்குது, காத்து தடுமாற வைக்குது. யாரு எங்க போறாங்கன்னே தெரியல. அந்த சமயம் 6ஆம் நம்பர் வீட்டுல அர்ச்சனை முடிஞ்சிச்சு. 7வது வீடான ராமானுஜர் வீட்டு பக்கம் தான் அடுத்து வரணும். மலை இடின்றதுனால யார் எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியல. பெருமாளை தூக்கி கொண்டு வந்தவங்க லைட்டா மழை பெய்ய ஆரம்பிச்சது பாருங்க. ஐயோ பெருமாள் நுழைய போறாருன்னு சொல்லி அதோ இருக்கு இந்த வீடு, இந்த வீட்டு உள்ள பெருமாளை தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி லைட்டா நகர்ந்து பெருமாளை வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டாங்களாம். பெருமாளை ஒரு வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டாங்களாம். வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அது ராமானுஜருடைய வீடு. அது ராமானுஜ பெருமானுடைய வீடு. பெருமாளை பார்க்க முடியல, பெருமாளை தரிசிக்க முடியல, பெருமாளுடைய நாமாவை இங்கிருந்தபடி சொன்னாலும் பக்கத்துல இருந்து போக முடியலன்னு நினைச்ச அந்த குடும்பத்துக்கு பெருமாளே அந்த மலையை வர வச்சு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மழை வரல, நல்லாயிட்டு வானம். அப்ப சுத்தி இருக்கக்கூடிய கிராமத்து மக்களும் பட்டாச்சாரியார்களும் இவர் எதிரியா நினைச்சவங்களும் பெருமாளுடைய அந்த திருவுள்ளத்தை கவனிச்சு ராமானுஜருடைய குடும்பத்துக்கே மன்னிப்பு கேட்டு எப்பொழுதும் போல நீங்க எல்லாருக்கூடையும் பழகலாம், இனி எப்போதும் உங்களுடைய குடும்பத்தை என்னைக்கு ஒதுக்கி வைக்க மாட்டோம், நீங்க எப்பொழுதும் போல சுவாமியை தரிசிக்க வரலாம், திரு கண்டுருளுதல் பண்ணலாம், சுவாமியை என்னைக்கும் ஆராதிக்கலாம், இந்த உற்சவத்தெல்லாம் நீங்களே எடுத்து பண்ணலான்னு சொல்லி எல்லாரும் காலில் விழுந்தாங்களாம். அப்ப தன்னை பார்க்க வரலையே, தன்னை நம்மளுடைய தரிசிக்க வரலையே நீ ஏக்கம் கொண்ட அந்த பக்தருடைய மனசுல அந்த பகவானுடைய அந்த லீலை எவ்வளவு பெரிய ஒரு லீலையா இருந்திருக்குங்கிறத இந்த ஒரு லீலை போதும் இல்லையா. இதுல என்னன்னா, இப்ப நிறைய கோவில்கள்ல இருந்து சுவாமி புறப்பட்டு வெளில வரார் அப்படின்னா ஏதோ ஒரு சிலையை தூக்கிட்டு வராங்க அலங்காரம் பண்ணி நம்ம நினைக்க கூடாது. அந்த அர்ச்சாவதார மூர்த்தியை இருக்கிறதே அந்த சுவாமி தான்ங்கிறத நம்ம நம்பணும். இன்னைக்கு நம்ம பாபா கோயிலுக்கு போறோம், பெருமாள் கோயிலுக்கு போறோம், ஈஸ்வரன் கோயிலுக்குலாம் போறோம்னா ஏதோ ஒரு சிலை போய் கும்பிட்டா ஏதோ கிடைக்குது அப்படின்ற எண்ணத்துலதான் நம்ம போறோம். ஆழ்வார்கள் போய் ரசிச்சா மாதிரி ரசிச்சோமானா இல்ல, நாயன்மார்கள் போய் வணங்கினா மாதிரி வணங்கினோமா இல்ல. புரியுதுங்களா? ஏன்னா அவங்கெல்லாம் அந்த அந்த மகான்கள் கோவில் உள்ள என்ட்ராயிட்டாலே அர்ச்சாவதாரா திருமேனியா இருக்கக்கூடிய சுவாமி பிரத்யட்சமா தரிசனம் கொடுப்பாராம். நம்மளும் தான் பல முறை கோயிலுக்கு போறோம், ஒரு தரிசனமும் கிடைக்கிறது இல்லையே. அப்ப அவங்க என்ன பாவத்துல போயிருக்காங்க, எத்தகைய பக்தி கொண்டு போயிருக்காங்க, நம்ம என்னகைய பாவத்தோட போறோம், எத்தகைய பக்தியோட போறோம்ங்கிறத நம்ம தான் யோசனை பண்ணி பார்க்கணும். புரியுதுங்களா? ஆகையினால பகவானுடைய எங்கும் நிறைந்த தன்மை, நம்ம ஏதாவது திருட்டுத்தனமா ஏதாவது பண்றோம், இல்ல பேசுறோம், இல்ல யாரையாவது பத்தி புறம் பேசுறோம், இல்ல ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம், ஏதோ 4 செவுத்துக்குள்ள பண்றோம், அவனுக்கு தெரியக்கூடாது இவனுக்கு தெரியக்கூடாதெல்லாம் நம்ம நினைக்கிறோம், பணம் காசை பதுக்குறோம், நகையை எடுக்கிறோம், அப்படி இப்படிலாம் ஏதோ ஒரு திருட்டுத்தனம் நமக்குள்ள அஜ்ஞானத்தினால இருக்கதான் செய்யும். ஆனா இந்த குருட்டு மனசுக்கு நம்ம செய்யறது யாருக்கு தெரியாதுன்ற ஒரு தைரியம் இருக்குமா? ஆனா வாஸ்தவத்துல அந்த குருட்டு மனசையும் கண்காணிக்கக்கூடியவர் சுவாமி நமக்குள்ள அந்தராத்மாவா இருக்காருன்றத தெரியாமலேயே பாவம் அந்த மனசு அல்லாடுது. அப்ப நம்ம சொல்லும் பொழுதும், ஒரு குருநாதனை வழிபாடு செய்யும் பொழுதும், இறைவனை வழிபாடு செய்யும் பொழுதும் அந்த தெய்வம் தான், அந்த குருநாதர் தான் சர்வ வியாபியா எல்லாருக்குள்ளேயும் இருக்கார், நமக்குள்ளேயும் இருக்கார், ஜட வஸ்துக்குள்ளேயும் இருக்கார், நம்ம யாரெல்லாம் எதிரியா நினைக்கிறோமோ அவர்களுக்குள்ளேயும் அந்தராத்மாவா இருக்கார் அப்படின்றத உணர்றதில்ல. நம்ம சுவாமியை கும்பிடுறோம், அர்ச்சிக்கிறோம், பூ போடுறோம், சுவாமி கூட மனசுல அந்த கவலையில சொல்றோமே தவிர அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அந்த சுவாமி தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்குங்கிறத மறந்துடுறோம், அந்த சுவாமி தான் எங்கும் இருக்குங்கிறதையும் மறந்துடுறோம். பயம் நம்மளை அப்படியே சின்ன பின்னமாக்கிடுது. ஏன் பயப்படணும்? ஏதாவது ஒரு துன்பம் வந்துட்டா ஏன் பயப்படணும்? உயிர் போயிடுமேன்ற பயம் இருக்கா? போட்டுமே, என்னைக்கு வேணாலும் இந்த உயிர் போகுமே, அடுத்த சனம் உயிரோட இருக்குமே தெரியாத இந்த வாழ்க்கையில எப்ப வேணாலும் போலாமே. போகிறதுக்கு தைரியம் இருக்கணும், போகிறதுக்கு ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு ஆனந்தம் இருக்கணும். அந்த போகிறத நினைச்சும் நம்மள மரணம் எந்த நேரம் வேணாலும் தீண்டலாம்.
அதுக்குள்ள நம்மளுடைய சுவாமியை நம்ம ஒரு முறையாவது இந்த குருட்டு கண்களால் தரிசிக்க முடியாதா? அந்த சுவாமியுடைய நாமாவை ஆத்மார்த்தமா சொல்லிட முடியாதா? பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் தெய்வத்தையும் குருநாதரையும் தொண்டு பண்ணி பக்தி செய்து உணர்ந்திருக்காங்களே, நம்ம இன்னும் அந்த மாதிரி உணரலையே. இந்த உயிர் போகிறதுக்குள்ள அப்படியாவது என்னைக்காவது ஒரு நாள் உணர்ந்துடலாமா அப்படின்டா ஒரு ஏக்கம் இல்லை நம்மக்கிட்டலாம். நமக்கெல்லாம் எதை பற்றி ஏக்கம் இருக்கு அப்படின்னா, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, என் பொண்ணோட கல்யாணத்தை பார்க்காமல போயிடுவனோ அப்படின்ற ஒரு ஏக்கம். வீடு கட்டி பாதிலே நிற்கிது, இந்த வீடு கட்டி எப்போ முடிக்க போகிறோம் அப்படின்ற பெரிய கவலை. இந்த கவலையெல்லாம் வேஸ்ட்டு, வேண்டான்ற. எங்கும் இருக்கக்கூடிய சுவாமி தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அந்த சுவாமி பண்ணி கொடுக்கும். புரியுதுங்களா? நம்மளோட ஏக்கமெல்லாம் சுவாமி மேலே இருக்கணும், குருநாதர் மேலே இருக்கணும். இந்த மற்ற எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடாதுன்றார் பாபாவே. உன்னுடைய உடலை மறந்துரு, உன்னுடைய வீடுகளை மறந்துரு, உன்னுடைய சொந்த பந்த எல்லாத்தையும் மறந்துரு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என் பொண்ணு, என் பையன், என்னுடைய சுற்றத்தார் உற்றத்தார் எப்படி நான் மறக்க முடியும்? சரி, மறக்க வேண்டாம். அவங்களால என்ன பிரயோஜனம்னு ஒன்று இருக்கு. அவங்களால உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்க முடியுமா? அவங்களால உங்களுக்கு பக்தியை கொடுக்க முடியுமா? அவங்களால உங்களுக்கு வாழ்க்கையில பூர்ணமான நிம்மதியை கொடுக்க முடியுமா? அப்படின்னா எதுவுமே முடியாத போது அவர்கள் கூட சகவாசம் வைக்க வேண்டியதான். வைக்க வேண்டாம்லாம் சொல்லலை, வைங்க. இந்த தாமரை இலை மேல தண்ணி பட்டா என்ன செய்யும்? ஒட்டும் ஒட்டாம இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல நம்ம யார் கூட பழகுனாலும் பழகலனாலும் தாமரை மேல இருக்கக்கூடிய நீர் எப்படி பட்டும் படாம இருக்குதோ அந்த மேல பட்டும் படாம இருக்கணும். யாரோட பற்றுதலோட இருக்கணும்னா தெய்வத்தோடையும் குருநாதனோடையும் தான் பற்றுதலோட நம்ம இருக்கணும். ஏன்னா அது ஒன்றிதான் சாஸ்வதம், அது ஒன்றிதான் அழியவே அழியாதது. அதை நம்ம கொஞ்சம் கெட்டியமா பிடிச்சுக்கணும். இப்ப பாபாவினுடைய எங்கும் நிறைந்த தன்மையில பிரதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தருடைய லீலை, அவருடைய வாழ்க்கையில பாபா பண்ண லீலை. எம்பி பிரதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல பக்தர். ஆனா அவர் பாபாவை நம்பவே இல்லை. 1910களில் சாய்பாபாவை பற்றி அவருடைய உறவினர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிந்து கொண்டதன் மூலமா ஒரு 10 பேர் கொண்ட குழு ஷிரடிக்கு போயிருக்கு. பிரதானும் போல, பிரதானுடைய மனைவியும் போல. அந்த 10 பேரும் ஷிரடி போய் பாபாவினுடைய அந்த அற்புதமான ஆனந்தமான எங்கும் நிறைந்த, அவர் ஒரு வார்த்தை பேச மாட்டாரா, அந்த சுவாமியினுடைய திருவடி அவ்வளோ அழகு தேஜஸ் இருக்கு, அதை பார்த்தாலே மனசுக்கு நிம்மதி இருக்கு. அங்கு இங்கும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மனசு பாபான்னு சொல்லக்கூடிய இந்த மூர்த்தியை பார்த்தாலே மனசு தானா பொட்டிப்பாம் அடங்குற மாதிரி அடங்கிடுது. அப்படின்னா அந்த சொரூபம் என்ன மாதிரி சொரூபம்? உண்மையிலே இந்த சுவாமி ஒரு மகான் தாயா அப்படிலாம் அவங்க உணர்ந்திருக்காங்க. அதை போல ராதாகிருஷ்ணமயமால் உருவாக்கப்பட்ட அந்த சாவடி உருவத்தெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதி, மனசுக்கு அப்படி ஒரு தெளிவு. இந்த நிம்மதியையும் இந்த சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் வேற யாராவது கொடுக்க முடியுமானா முடியாது. அது யாரால கொடுக்க முடியும்னா மகாத்மாக்களால மட்டும்தான் கொடுக்க முடியும், குருநாதர்களால மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற யாராலையும் கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? அப்படி அனுபவிச்சுட்டு பாபா சம்பந்தப்பட்ட தாஸ்குண மகாராஜ் எழுதின சந்த கதாமிர்தம்ன்ற சின்ன நூலு, பாபாவுடைய பிரதிரூபம், பாபா கொடுத்த உதி பிரசாதம் எல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த 10 பேர் கொண்ட குழு திருப்பி பிரதான் வீட்டுக்கு வந்தாச்சு. பிரதானுக்கு அவங்க ஷிரடி பிரசாதம் கொடுத்து நல்லபடியா பாபாவை போய் நீயும் பார்ப்பா, உண்மையிலேயே உயர்ந்த மகான், எல்லா பக்தர்களுமே அவரை நாடி வந்து அனுகிரகத்தை பெற்றுட்டு போயிட்டு இருக்காங்க, நீங்க கண்டிப்பா போய் ஆகணும்னு சொல்லி அந்த 2 பேரையும் போக சொல்லி போயிட்டு வந்தவங்க சொல்லும் பொழுது போலான்ற எண்ணம் வந்தாச்சு பிரதான் அவர்களுக்கு. திருப்பி அதே 1910 பிரதானும் பிரதான் மனைவியும் போறாங்க, 2 பேருமே போறாங்க. அங்க போகிறச்ச பாபாவுக்கு ஒரு சவரன் தங்க நகை மேற்கொண்டு பாபாவுக்கு ஒரு 5 ரூபாய் கொடுக்கணுன்றது எண்ணம். மொத்தம் 20 ரூபாய் கொடுக்கணுங்கிறது தான் பிரதான் அவர்களுடைய எண்ணம். ஷிரடிக்கு போயாச்சு. ஷிரடிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு இருக்கார் மாட்டு வண்டியில, குதிரை வண்டியில. அவரை வரவேற்கிறதுக்காக பாபா லெண்டி தோட்டத்துக்கு முன்னாடி போய் நின்று இருக்கார்.
பிரதான் கீழே இறங்கின உடனே பாபா நிற்கிறார். சுத்தி நிறைய பக்தர்கள் இருக்காங்க. பாபா இதை நம்மளை வரவேறதுக்காகவே வந்து நிற்கிறத போல பிரதான் நினச்சிக்கிட்டார். உண்மையிலேயே ஒரு மகான் தான்ப்பா அப்படின்ற மாதிரி அவருடைய எண்ணம் வந்து திருப்தி அடைஞ்சுது. அந்த தரிசன மாத்திரத்தில் அவருடைய மனசு அப்படியே அடங்கிட்டு ஒரு ஆனந்தத்தை உணர்ந்தார். உண்மையிலேயே ஒரு உயர்ந்த மகான்தான்ங்கிற சொல்லக்கூடிய நிலையை வந்து பாபாவுடைய அருளால பிரதான் அவர்கள் உணர்ந்தார். அப்புறம் அங்கங்க போய் ஓய்வு எடுத்துக்கிட்டு பாபாவை பார்க்கறதுக்கு புஷ்பம், மாலை, ஊதுபத்தி, மட்டை தேங்காய், அப்புறம் ஒரு சவரன் தங்க காயினு, ஒரு 5 ரூபாய் எல்லாம் எடுத்துக்கிட்டு துவாரகாமைக்கு வந்தார். பாபாவுக்கு பண்ண வேண்டிய மரியாதை எல்லாம் பண்ணார். அந்த தங்க காயின் சொன்னலையே ஒரு சவரன், அதை கொடுத்தார் பாபா கையில. பாபா என்ன தெரியுமா பண்ணாரு, இப்படி சுண்டி போட்டு இப்படி இப்படி போட்டு விளையாண்டு இருந்திருக்கார். பக்கத்துல இருந்த பக்தர்கிட்ட இது எவ்வளவு தேரும் அப்படின்னு இருக்கார். பாபா 15 ரூபா தேரும் பாபா அப்படின்ன பிறகு சுண்டி போட்டு விளையாண்டார் இல்லையா பாபா, அந்த விளையாடப்பட்ட காயினை யார் கொடுத்தா? பிரதான் அவர்கள் கொடுத்தார். பிரதான் கையிலேயே கொடுத்து எனக்கு இது வேண்டாம், எனக்கு 15 ரூபா பணமா கொடுன்ட்டார் பாபா. பாபாவுடைய ஸ்பரிசம் பட்ட தங்க காயின் அவர் கையில திரும்பவும் கிடைச்சிருக்கு பாபாவோட அருளால. பாபா கேட்ட 15 ரூபாயை அழகா கொடுத்தார். பாபா அதை எண்ணி பார்க்கிறாராம். எண்ணி பார்த்த பிறகு என்ன ஏமாத்திரியா நீ, 10 ரூபா தான் இருக்கு, இன்னும் 5 ரூபா கொடு அப்படின்றாரு. இவரு வந்த பிரதான் வந்து ஒரு பெரிய அதிகாரி, ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய போஸ்டிங்ல இருக்கக்கூடியவர். பாபாவை பார்த்து என்ன பாபா என்கிட்டே போய் சொல்றீங்களாலாம் கேட்க முடியாது. ஏன்னா பாபா உயர்ந்த மகான்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். அதனால பவ்யமா நம்ம 15 ரூபால கொடுத்தோம், பாபா ஏன் 10 ரூபான்னு போய் சொல்றாரு, சரி இன்னும் 5 ரூபா கேட்கிறாரு, சரி கொடுத்துறோன்னு கொடுத்துட்டார். கொடுத்த சனம் பிரதானுடைய மனசுல என்ன தெரியுமா சிந்தனை, ஆஹா பாபாக்கு நம்ம 20 ரூபால கொடுக்குறோன்னு சொன்னோம், அதனாலதான் பாபா வந்து 15 ரூபா கொடுத்ததை 10 ரூபான்னு சொல்லி இன்னொரு 5 ரூபாயை வாங்கி மொத்தமா 20 ரூபா வாங்கிக்கிட்டார். நான் என்ன கொடுக்கணும்னு பாபாக்கு ஆசைப்பட்டனோ அதை பாபாவே கேட்டு வாங்கி கொண்டார் அப்படின்ற ஒரு மன திருப்தி ஏற்பட்டு பாபாவுடைய அனுகிரகத்தை அந்த சனமே அனுபவிச்சார். பாபாவுடைய அனுகிரகத்தை அந்த சனமே அவர் அனுபவிச்சார். அனுபவிச்சதுக்கு அப்புறம் சில பல நாட்கள் ஷிர்டிலே தங்கினார். பாபாவுடைய பூர்ணமான அனுகிரகம் பெற்றார். பாபாவுடைய சாயி சச்சரிதத்துல பாபா சமைச்ச ஒரு அத்தியாயம்னு இருக்கு. பெரிய ஹண்டி, அதாவது பெரிய பாத்திரத்துல பாபா சமைச்சார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த சமைக்கப்படும் பொழுது கரண்டிக்கு பதில தன்னுடைய கையையே போட்டு சாப்பாடு வெந்துட்டா வேவலையான்னு பார்த்தார் இல்லையா. அந்த தரிசனத்தை பிரதான் அவர்கள் நேருக்கு நேர் பார்த்திருக்கார். அந்த தரிசனம், அந்த லீலை நடக்கும் பொழுது பிரதான் அவர்களும் அங்க இருந்திருக்கார். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நாட்கள் ஆச்சு, திருப்பி ஊருக்கு போயிட்டார். திருப்பி ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டார். புரியுதுங்களா? பாம்பேலாம் எங்க இருக்கு, புனேலாம் எங்க இருக்கு, நாக்பூர்லாம் எங்க இருக்கு, அங்கே இருந்து இந்த ஒரு சாதாரணமான கிராமத்துக்கு தேடி வருவாங்க அவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாரும். திரும்ப வந்தார். பாபாவை ரொம்ப பிடிச்சு போயிட்டு பாபாவுக்கு விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். பாபாவுக்கு விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார். பாபா கிட்டேயே போய், பாபா உங்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அந்த விருந்துல நான் என்னென்ன செய்யணும், இந்த விருந்துக்கு நான் யாரெல்லாம் கூப்பிடணும் பாபா அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். அப்ப பாபா சொன்னாராம், பூர்ண போலி இருக்கணும் அப்படின்னு பாபா சொன்னாராம். அப்புறம் சில பதார்த்தங்கள் எல்லாம் சொல்லியிருக்கார் பாபா. அந்த பதார்த்தங்கள் எல்லாம் செய்யலான்ற முடிவுக்கு வந்துட்டார். சரி, சாப்பாடு என்னன்னு தெரிஞ்சு போயிட்டு யாரெல்லாம் இந்த விருந்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்கார். பாபா சொன்னாராம், ஷியாமா இருக்கணும், மகள்சால் பத்தி இருக்கணும், எல்லாரும் சில பேரெல்லாம் சொல்லிட்டு தாதா கேல்கருடைய மருமகன் பாபுங்கிறவன் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். பாபுங்கிற பையன் பாபாக்கு ரொம்ப பிடிச்ச பையன். அந்த பையன் ஒரு விளையாட்டு குழந்தை மாதிரி. பாபா அந்த பையன் கூட நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவார், நேரம் நல்லா ஒதுக்கி விளையாடுவார். அந்த பையன் கட்டாயம் இருக்கணுங்கிறத அழுத்தம் திருத்தமா சொல்றார். இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு, அந்த லீலையை சொல்றேன் கேளுங்க. பாபா சொன்னதுக்கு அப்புறம் விருந்து ஏற்பாடாச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க. பாபுங்கிற பையனும் வந்துட்டான். பாபா வரல. பாபா சொல்லியிருக்கார் நானும் விருந்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கார். எல்லாருக்கும் இலை போட்டாச்சு, பாபாவுக்கு சேர்த்து இலை போட்டிருக்கு. எல்லா இலையிலையும் போலி வந்தாச்சு. போலி வந்த சனம் பார்த்து பாபா காக்கா ரூபத்துல வந்து எடுத்துட்டு போயிட்டார். ஆஹா, பாபா வந்து காக்கா ரூபத்துல வந்து எடுத்துட்டு போயிட்டாருன்னு நல்லா சந்தோஷப்பட்டாங்க.
எல்லாரும் நல்லா திருப்தியா சாப்பிட்டாங்க. திருப்தியா சாப்பிட்டு முடிச்சாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்போ அவங்க இடத்துக்கு போயாச்சு. பாபுங்கிற பையனை பிரதான் அவர்கள் ரொம்ப கவனிச்சார். ஏன்னா பாபா சொல்லியிருக்கார், பாபுங்கிறவனை நல்லா நீ கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார். பாபு அப்படின்னு சொல்லக்கூடிய பையன், சின்ன குட்டி பையன். அப்புறம் அந்த விருந்து முடிஞ்சது. பாபாவை தரிசனம் பண்றதுக்காக நம்ம பிரதான் அவர்கள் போனார். பிரதான் அவர்களுக்கு ஒரு அற்புதமான அருள் கடாட்சம் பண்ணி பாபா ஷிரடியை விட்டு அவர் அனுப்புனார். வாஸ்தவத்துல பாபா கிட்ட பிரதான் அவர்கள் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை பாபா அப்படின்றத சொல்லவே இல்லை. பாபா வாயார தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை பாபா, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க பாபான்னு சொல்லவே இல்லை. ஆனா பாபாவுடைய அனுகிரகத்தை பாருங்க. பிரதான் அவர்கள் ஷிரடியை விட்டு போயாச்சு. போனதுக்கு அப்புறமா சுவாமியுடைய அருளால கொஞ்ச நாள்ல, இந்த விருந்து முடிஞ்ச கொஞ்ச நாள்ல பாபுன்னு சொல்லக்கூடிய பையன் இறந்துட்டான். அந்த பையனை பாபா என்ன தெரியுமா பண்ணார்? பிரதான்னு சொல்லக்கூடிய அவருடைய மனைவியினுடைய கர்ப்பத்துல கொண்டு போய் வச்சார் பாபா. அந்த இறந்து போன அந்த பையனை, அந்த ஜீவனை தன்னுடைய அருள் கடாட்சத்தினால யாரு தனக்கு விருந்து வைத்தாரோ பிரதான், அந்த பிரதான் மூலமா அவங்களுடைய மனைவியினுடைய கர்ப்பத்துல இந்த பாபுங்கிற பையனை வச்சிருக்கார். கரு வளர ஆரம்பிச்சாச்சு. ஆனா யாருக்கும் தெரியாது அந்த பாபுன்ற பையன் ஏன் திடீர்னு செத்தான், அவன் எந்த லோகத்துக்கு போயிருப்பான்லாம் யாருக்கும் தெரியாது. பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பாபுன்னு சொல்லக்கூடிய அந்த பையன் பாபாவுடைய அருளால ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல இருக்கான். பாபாவை பார்க்கறதுக்கு பிரதான்னு சொல்லக்கூடிய பக்தரும் அவங்களுடைய மனைவியும் நிறமாச கர்ப்பிணியா பாபாவை பார்க்க தம்பதியா வராங்க ஷிரடிக்கு. அந்த நிறமாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பிரதானுடைய மனைவியை பார்த்து பாபா சொல்றார், இவள் என்னுடைய பாபுவின் தாய் அப்படின்னு சொல்றார். இவள் என்னுடைய பாபுவினுடைய தாய் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். அப்ப சூக்ஷ்மமா இறந்து போனானே ஒருத்தன் பாபு, அந்த பாபு தான் இவளுடைய கருளை இருக்கான்ங்கிறத பாபா தெளிவுபடுத்தினார். அப்பதான் தெளிவுபடுத்தினார். யாரை கூப்பிட்டு விருந்தல ரொம்ப நல்லா கவனிக்கன்னு சொன்னாரோ அவனே தனக்கு பையனா பிறக்க போறான்ங்கிறது தெரியாது. பாவம் பிரதான் அவர்களுக்கு தெரியாது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா இப்படி பாபாவுடைய லீலை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது இல்லையா? அப்ப நாள் ஆக ஆக சுவாமியுடைய அருள் கடாட்சம் பெற்று குழந்தையும் பிறந்தாச்சு. குழந்தைய தூக்கிட்டு திரும்பவும் ஷிரடிக்கு வந்தாங்க. பாருங்க, பாபு வந்துட்டியா, என்னடா இங்க என்னை பார்த்து பார்த்து சலிச்சு போயிட்டா உனக்கு அப்படின்னு பாபா விளையாட்டா பேசுறார் அந்த குழந்தைய பார்த்து. பாபு மேல அவ்வளவு கொல்ல பிரியமா நம்ம பாபாவுக்கு. அந்த பாபுங்கிற குழந்தைய பாபா எப்படியெல்லாம் ரட்சணை பண்ணார் தெரியுமா? பாபுங்கிற குழந்தைய நம்ம பாபா கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்திருக்கார். பிரதான அவர்களும் அவங்களுடைய மனைவியும் ஷிரடியில இருக்கும் பொழுது அந்த பாபுங்கிற அந்த குழந்தைய விட்டுட்டு 2 பேரும் தரிசனத்துக்கு வந்துட்டாங்க. தரிசனத்துக்கு வரும் பொழுது பாபா கிட்ட இருக்கும் பொழுது பூஜை பண்றாங்களாம். பிரதானுடைய மனைவி பாபாவுக்கு, பூஜை நிப்பாட்டு, நீ போ, நீ எங்க தங்கியிருக்க முதல்ல போ அப்படின்னு பாபா கோவப்பட்டார். போய் பார்த்தா வீரன்னு அழுவுறானா பாபுங்கிற பையன், அந்த குழந்தை. அந்த குழந்தைய பாபா எப்படிலாம் கண்காணிச்சிருக்கார். தூரத்துல நீ போயிட்டு உன் பையனை விட்டுட்டு வந்துட்ட, சின்ன குழந்தைன்னு அவன் அழுதுன்னு இருக்கான், நீ எனக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க. உடனே அந்த குழந்தைய ஆசுவாசப்படுத்தி அந்த தாயானவள் பால் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி தூங்க வச்சுட்டு திருப்பி இப்ப பூஜை பண்ணுன்றார் பாபா. இப்ப நீ பூஜை பண்ணு அப்படின்றார் பாபா. அது போக பாபாவுடைய அனுகிரகம் பெற்று திரும்பவும் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பயங்கரமான ஜுரம், பிழைப்பானா பிழைக்க மாட்டானான்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஜுரம். பிரதானுடைய மனைவியும் பாபான்னு சொல்லக்கூடியவரை வணங்குறத அந்த வீட்டில் இருந்தவங்க எதிர்த்தாங்க. அதுல மாதவ் சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் ரொம்ப எதிர்த்தார். அவர் தான் அந்த வீட்டு பெரிய ஆள் போல் இருக்கு. அதாவது ஒரு பெரிய வயசு கொண்டவர், ஒரு தாத்தா ஸ்டேஜ்னு வைங்களேன். ரொம்ப கோபப்பட்டிருக்கார்.
நம்மெல்லாம் இந்து தெய்வத்தை வணங்காம, இந்து குருமார்களை வணங்காம முஸ்லீம் ஃபக்கீரை போய் வணங்குற அப்படின்ற மாதிரிலாம் பிரதானுடைய மனைவியையும் திட்டிருக்காங்க. ஏன்னா பிரதான் அவர்களும் பிரதானுடைய மனைவி அவர்களும் தான் பாபாவுடைய அருள் கடாட்சத்துக்கு பாத்திரமாகி பாபாவினுடைய அருள் பிரவாகம் என்னங்கிறத உணர்ந்திருக்காங்க. அந்த வீட்டில் இருந்த இவர் உணரல, அதனால அவர் இப்படி பாவம் பேசுறார். சரி பேசிட்டு போட்டோம்னு சொல்லி 2 பேருமே அமைதியாயிட்டாங்க. அந்த குழந்தைக்கு ரொம்ப ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சுட்டு மொட்டை மாடிக்கு இவர் போயிருக்கார். யாரு? பாபாவையே பிடிக்காத மனுஷன் மொட்டை மாடிக்கு போய், இந்த பாரு 4 மணிக்கு மேல, இப்ப டைம் 2 ஆகுது, 4 மணிக்கு மேல பாபாவுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஜுரம் கீழே இறங்குனுச்சுன்னா உன்னை தத்தாத்திரேய சுவாமியா நான் வணங்குறேன், பார்க்குறேன், உண்மையிலேயே உனக்கு தெய்வம்னா, உண்மையிலே நீ தெய்வம்னா 4 மணிக்குள்ள என்னுடைய பாபு, இந்த குழந்தை பாபுனுடைய ஜுரம் கீழே இறங்கணும்னு சொல்லி பாபாட்ட சொல்லிட்டு வந்திருக்கார். 4 மணிக்குள்ளவே ஜுரம் போயிட்டு, 4 மணிக்குள்ளவே ஜுரம் போயிட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தோட பாபாவை தரிசனம் பண்ணியிருக்காங்க. குடும்பத்தோட பாபாவை அப்படி தரிசனம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எங்கும் நிறைந்த தன்மை இல்லை அப்படின்னா, இங்க ஏதோ ஒரு மாநிலத்துல, ஏதோ ஒரு தூரத்துல, யாரோ ஒரு வீட்டுல பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறது ஷீடில கூடிய நம்ம குருநாதருக்கு எப்படி தெரியும்? அப்பனா எங்கும் நிறைந்த தன்மையை பார்த்தீங்களா? அது கூட விட்டுடுங்க. பாபுங்கிற பையன் தாதா கேல்கருடைய மருமகன் பையன், பாபுங்கிற சின்ன குட்டி பையன், அவன் தன் கிட்ட வந்த தன் பக்தனுடைய வீட்டில் அவன் பிறக்கணுங்கிறதுக்காக விதியை மாற்றி விருந்து வைக்க சொன்ன பிரதான் வீட்டிலேயே அந்த பாபுங்கிற பையனை பிறக்க வச்சிருக்காரு. இப்போ பாபாவில் முடியாது, இந்த உலகத்தில் எதுவுமே இல்லையே. அப்போ என்ன வேணும் அப்படின்னா நம்பிக்கை வேணும். நம்பிக்கையில் நமக்கு கொஞ்சம் சொதப்பிட்டோன்னு வைங்களேன், பாபா அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு அற்புதம் பண்ணார்னா பூஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுது. ஆனா வாஸ்தவத்துல அது அற்புதமே இல்லை, அது அவருடைய கருணை. இப்படியாவது என்ன நீ நம்புவியா அப்படின்னு அவரு நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி அது அர்த்தம். இப்ப நிறைய பேர் பாபா எனக்கு அப்படி அற்புதம் பண்ணார், பாபா எனக்கு இப்படி அற்புதம் பண்ணார், நான் பாபாவுக்கு ஷீடிக்கு போனேன், எனக்கு வேப்ப மரத்துலேருந்து ஒரு இலை வேணும்னு பாபாட்ட கேட்டேன், பாபா எனக்கு 2 இலையா கொடுத்தார். பாபாவுக்கு நம்மளையா சோதனையை வைக்கிறது? புரியுதுங்களா? எது நீ இந்த சேத்திரத்துல நிக்கிறதே அவருடைய கிருபை, அவருடைய கருணை. அது அற்புதமே இல்லை, அவருடைய கருணை. புரியுதுங்களா? பாபாவுடைய சேத்திரத்துக்கு போன எனக்கு ஒரு உதி பாக்கெட் கிடைக்குன்னா 10 உதி பாக்கெட் கிடைச்சது, அதோட கருணை, அற்புதம் கிடையாது, அவருடைய கருணை. அந்த சேத்திரத்துக்கு, ஷிரடின்ற சேத்திரத்துக்கு போகணும்னு நினைக்கிறதே மோட்ச மார்க்கத்தை நோக்கி நீ பயணிக்கிற அப்படிங்கிறதுக்காக அர்த்தமாயிடும். ஷிரடின்றது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சேத்திரம். அயோத்தி, பூரி ஜெகநாதர், ஹரித்வார், உஜ்ஜயினி, காஞ்சி, ராமேஸ்வரம் போன்ற சேத்திரங்கள்லாம், துவாரகை, இந்த சேத்திரங்கள்லாம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சேத்திரமா. அந்த சேத்திரத்துக்கு நிகரான சேத்திரம் பாபாவனுடைய ஷிரடின்ற சேத்திரம். அந்த சேத்திரத்துக்கு போகணுங்கிற நினைக்கிறதே மோட்சத்தை நோக்கி நம்ம நகரத்துக்கான ஒரு புள்ளி. புரியுதுங்களா? இப்ப அடியேன் நாளைக்கு புறப்படுறேன், அடியேன் நாளைக்கு ஷிரடி சேத்திரத்துக்கு போறேன். ஒரு 60 பேரை அடியேன் அழைச்சிக்கிட்டு போறேன். நாளைக்கு தேதி 3, நாளைக்கு 3ஆம் தேதி நைட்டு திருவாரூர்லேருந்து புறப்பட்டு சென்னை போயிடுவேன். 4ஆம் தேதி காலையில் சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை பக்தர்கள், திருநெல்வேலி பக்தர்கள், சிவகாசி பக்தர்கள், விருதுநகர் பக்தர்கள், அரியலூர் பக்தர்கள், திருச்சியை சார்ந்த பக்தர்கள், கோயம்புத்தூரை சேர்ந்த பக்தர்கள்னு சொல்லி எல்லாருமே ஒன்று கூடி சென்னை சென்ட்ரல்லேருந்து 4ஆம் தேதி காலையில் நாங்கள் எல்லாரும் ஷிரடி போகிறோம். ஷிரடியில் 3 நாள் தங்குறோம், நல்லா அனுபவிக்க போகிறோம். புரியுதுங்களா? பாபாவுடைய திருவடிப்பட்ட எல்லா இடங்களுக்கும் அடியை அழைச்சிட்டு போகிறேன், எல்லா அடியார்களையும். அப்புறம் மந்த்ராலயாவும் தரிசிக்க போகிறோம். இந்த மாதிரி பாக்கியம்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிருமா? இந்த மாதிரி பாக்கியம்லாம் அவ்வளோ ஈஸியமாக கிடைச்சிருமா அப்படின்னா ஈஸியாக கிடைக்காது. பிரயத்தனப்பட்டாலும் போகிறது சிரமம். டிக்கெட் போட்டுடலாம், பணம் இருக்குது, டிக்கெட்டை போட்டுடலாம்,
நம்ம தான் சீடி போகிறோமேன்று கொஞ்சம் அலட்சியமாக இருக்கலாம். ஃப்ளைட்டோ இல்லை ட்ரெயினோ ஏறும்போது கூட ஏதோ ஒன்று ஆகிடும், சொல்ல முடியாது. திருப்பி ஊருக்கே வர மாதிரி ஆகிடும். பாபா அந்த மாதிரிலாம் இல்லை பண்ணியிருக்கார் பல பேருக்கு. பல பேர் பாபாவுடைய சேத்திரத்தில் பாபா இருக்கும் பொழுது பாபாவை தங்கி ஒரு 10 நாள் பார்த்துட்டு போகணும், அவருடைய அனுகிரகத்தை பெற்றுட்டு போகணும்னு வருவாங்க. பாபா பார்க்க அப்போ தான் வந்திருப்பாங்க, 10 நாள் இருக்க போகிறோன்ற ஆசையில். சங்கல்பம் நம்ம சங்கல்பமாக நிலைக்கும். பாபா பார்க்க போனால் நீ நாளைக்கு காலையிலே கிளம்புன்றவர், புரியுதுங்களா? இன்னொரு ஆள் வருவார், புரியுதுங்களா? அவர் என்ன தெரியுமா பண்ணுவார், பாபாவை இன்னைக்கு காலையில் பார்த்துட்டு சாயந்தரம்லாம் ஊருக்கு புறப்படணும்னு வருவார். நீ ஒரு வாரம் தங்குன்பார் பாபா. என்னன்னு நினைக்க முடியும் பாபாவுடைய லீலையா? தன்னை பார்க்க வரணும், 10 நாள் தங்கியிருந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறவனை மறாத நாளே தரத்தி விட்டுருவார். அது ஒரு லீலை, விட்டுருங்க. இன்னொருத்தன் வந்துட்டு சாயந்தரமே புறப்படணும்னு நினைப்பான். ஆனால் அந்த அடியவரை ஒரு வாரம் 10 நாள் தங்க வச்சிருப்பார். ஏன்னா பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விவகாரங்களும் நம்மளுடைய குருநாதனுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல பளிச்சுன்னு தெரியும். ஏன் வந்த டிவோட்டியை உடனே அனுப்புறாருன்னா அவரால் அங்கே ஏதோ ஒரு காரியமாக வேணும், அதனால அவர் அமைச்சிருப்பார். ஏன் இவரை வந்தவர் அன்னைக்கே பொண்ணு நினைக்கிற 10 நாள் தங்க வைக்கிறாருன்னா இவர் இங்கே இருக்கணும், அந்த புண்ணியத்தை அடையணுங்கிறது பாபாவுடைய கருணா விலாசம் திருவுள்ளம் நினைக்கிது. புரியுதுங்களா? அந்த திருவுள்ளத்தையும் நம்ம பல பேர் மதிக்காம இருந்திருக்காங்க. மதிக்காம ஷிரடியில பாபா கிட்ட சொல்லாம கொள்ளாம போனவங்க எல்லாம் அடி உதை வாங்கிட்டு திருப்பி ஷிரடிக்கே வந்திருக்காங்க. அந்த மாதிரி லீலெல்லாம் நிறைய இருக்கு, நம்ம நிறைய அனுபவிக்க போறோம். அதனால பாபாவினுடைய எங்கும் நிறைந்த தன்மை ரொம்ப அற்புதமானது. வாயார சொல்றதெல்லாம் முக்கியம் இல்லை, காதார கேட்கறதெல்லாம் முக்கியம் இல்லை, செயல்படுத்தணும். செயல்படுத்துறது ரொம்ப சிரமம். அதுக்கு அவருடைய அருள் இருக்கணும், அதை உணரக்கூடிய பாக்கியம் இருக்கணும். புரியுதுங்களா? அது அவ்வளோ ஈஸியாக ஹிருதயத்தில் ஒன்றிடாது. படிக்கலாம், படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் செயல்படுத்துறதுன்றது தான் பிறந்த பிறவி பயனை தரும். புரியுதுங்களா? பாபாவை நான் எங்கும் பார்க்கிறேன் அப்படின்னா உனக்கு யாரும் எதிரியாரும் இருக்கக்கூடாது. உனக்கு பிடிச்சதுன்னு ஒன்று இருக்கக்கூடாது, பிடிக்காதுன்னு ஒன்று இருக்கக்கூடாது. நீ ஒரு பக்கம் போகிற, இயற்கையான இடங்களுக்கு போகிற, சுகந்தமான மல்லிகைப்பூ வாசனை, ரோஜா பூ வாசனை, ஆஹா ஆஹா பாபா எவ்வளோ அழகான சுரூபத்தோடு இங்கே இருக்கார் அப்படின்னு நம்ம பாவிச்சுக்கணும். இன்னொரு பக்கம் போகிற, சாக்கடையும் மலமும் மூத்திரமா இருக்குன்னா மூக்கை பொத்துக்கிட்டு என்ன போய்டுவோம், நாத்தடிக்குது, அதுவும் பாபா தான்ங்கிறது அந்த பாவம் இருக்கணும். அதுவும் அதுதான், இதுவும் அதுதான், ரெண்டுமே அதுதான். நல்லது கெட்டது, நன்மை தீமை, சூரியன் இரவு, சூரியன் சந்திரன், புரியுதுங்களா? அந்த மாதிரி எல்லாமே ரெண்டா படைச்சிருக்கார். 2 மூக்கு இருக்கு, 2 காது இருக்கு, 2 காது இருக்கு, மூக்கு இருக்கு, புரியுதுங்களா? 2 துவாரம் இருக்கு, 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு. ஏன் ரெண்டா சாமி கொடுத்து வச்சிருக்கு? புரியுதுங்களா? எல்லாமே அந்த சுவாமியினுடைய லீலா வினோதம். அந்த சுவாமியினுடைய சொரூபத்தை நம்ம அனுபவிக்கணும். அது எங்கும் நிறைஞ்சிருக்கு அப்படின்றத உணரணும். நம்ம வீட்டுக்குள்ள இல்லை, கோவிலுக்குள்ள இல்லை, எங்கும் இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ளேயும் கும்பிடணும், கோவில்களுக்குள்ளேயும் போய் கும்பிடணும். அப்படி கும்பிடத்தான் சுவாமியை நினைக்கத்தான் எங்கும் வியாபிச்சிருக்கக்கூடிய சிந்தனையை அடிக்கடி நம்ம ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாராவது நம்ம கிட்ட பேச வராங்கன்னா, பேச வரும் பொழுது நம்ம எதிர வரக்கூடிய அவருடைய ஹிருதய கமலத்தில் நம்ம குருநாதர் இருக்கார். ஸோ மானசீகமா குருநாதா வணக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் என்ன செய்தி சொல்றாரோ அதை கேட்டுக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி நம்ம பயணப்படத்தான் நமக்கு நல்ல ஒரு ஞானம் சித்திக்கும். ஞானம்லாம் இருக்கு, ஞானம்லாம் நிறையா இருக்கு, சுவாமி கொடுத்து வச்சிருக்கு. அதை மறைக்கக்கூடிய அஜ்ஞானம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த அஜ்ஞானத்தை வேற இருக்கிறது தான் இந்த சத் சங்கம். அதை நல்லா எல்லாரும் ரொம்ப கிளியரா உணரணுங்கிறத அடியன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் லைவ் ஷிரடியில தான் 5ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு ஒரு லைவ் இருக்கும். ஷிரடி அன்னைக்கு போயிடுவேன் அடியேன். 6ஆம் தேதி அன்னைக்கும் லைவ் இருக்கும். 7ஆம் தேதி அன்னைக்கும் ஷிரடியில் லைவ் இருக்கும். 3 நாளும் தொடர்ந்து இந்த 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் நைட்டு நேரத்தில் லைவ் இருக்கும். 7ஆம் தேதி மட்டும் பகல் நேரத்தில் லைவ் இருக்கும். அதை மட்டும் எல்லாரும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சுவாமியுடைய பூரணமான அனுக்கிரகம் எல்லாருக்கும் இருக்கட்டும். உங்கள் எல்லாருக்காகவும் அடியன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
அவசியம் இந்த 5ஆம் தேதி 6ஆம் தேதி நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே, சரிங்களா, 10 மணியாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. நைட்டு 10 மணியாக கூட லைவ் இருக்குன்னு சொல்ல முடியாது, 10:30 மணியாக கூட இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ எந்த நேரன்றது எனக்கே தெரியாது. சூழ்நிலைக்கு பார்த்து தான் அடியன் லைவ் போட முடியும். அதனால் முடிஞ்சளவு எல்லாரும் ஷிரடியை தரிசிக்கிறதுக்கு இந்த நேரலையில் வாங்க, தரிசனம் பண்ணுங்க. குருநாதருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்காகவும் அடியன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சுவாமியுடைய அருள் எல்லாருக்கும் இருக்கட்டும். அடுத்த யாத்திரை ஜூலை மாதம் அடியன் போடுறேன். அடுத்த யாத்திரை ஜூலை மாதம் குரு பூர்ணிமா முடிஞ்சு கடைசி வாரத்தில் வரக்கூடிய 20ஆம் தேதிக்கு மேலே, ஜூலை 20க்கு மேலே அடியன் வந்து யாத்திரைக்கான டிக்கெட் போட போகிறேன். ஸோ அதில் கலந்துக்கிறதா இருந்தாலும் கலந்துக்கலாம்ங்கிறத வேண்டிக்கிறேன். சுவாமியுடைய அருள், இந்த பாபாவினுடைய எங்கும் நிறைந்த தன்மை பகுதி 1, பகுதி 2, பகுதி 3ஓட இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. ஷிரடி யாத்திரையெல்லாம் முடிஞ்சதுக்கு வந்ததுக்கு அப்புறமா பின்னாடி இந்த பகுதிகள்லாம் தொடங்கும் அப்படின்றத அடியன் சொல்லிக்கிறேன். குருநாதருடைய அனுகிரகம், அடியன் நல்லபடியாக போயிட்டு வரேன். எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். சாய்ராம்.